நீ காட்டுக்கு போற மாதிரி தெரியல உன்னைய பார்த்தா. வேற எனக்கு தெரியல. காட்டுக்கு போற மாதிரி தெரியுது பார்த்தா. எங்க செம்பாக்கானா? எதுக்கு மாமா? உன்னைய பார்த்தா காட்டுக்கு போற மாதிரி தெரியலமா. வேற எப்படி தெரியுது? எப்படினே தெரியுது பார்த்தா? ஃபர்ஸ்ட் நைட் போற மாதிரி. அப்படினா சின்ன பிள்ளைய கெடுக்காதீங்க. கொன்னு. நாங்கலாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்குலாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. என்னமா சொல்ற? முன்ன பின்ன நீங்கலாம் காதலிச்சிருக்கீங்களா? எழுச்சிருக்கான். எதுக்கு? காதலிச்சிருக்கான். நாங்கலாம் விரல் விட்டு என்ன கை இருக்காது மிஸ்ஸாம இருப்பா. மாமா நீங்க காதலிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த புள்ள என்னன்னா அப்படிதான் வந்து கேட்டது போது. என்ன மாமா காதலிக்கலாம் அந்த குடுப்பனே இல்லையா? எது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? யார? எங்களுக்கு புரோக்கரா நாங்கலாம் முகரே. அது என்னன்னா அப்படிதான் வந்து கேட்டது போது. சரி நான் ஒருவரை காதலிக்கிறேன். அவரு அவுப்பீங்களா? என்னது? அவுத்த அந்த கர்மத்தை யார் பாக்க? நீதாமா அவருன்னு. அவருங்க. சரி சரி. ஏ காதலி எப்படின்னு சொல்லுமா. அவுக்காதீங்க இங்க வாங்க. அதான் அவுத்துட்டார்ல. போய் பாடில. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவரிதா. எனக்கு செய்தி சொல்ல மன்னவரிதா. சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரிதா. அழகு மன்னவரிதா. ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொல்ல மன்னவரிதா. செய்தி சொல்ல மன்னவரிதா. சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரிதா. அழகு மன்னவரிதா. ஆத்தாடி. அடுத்து எங்க வரது யாருமா? எங்க மாமா மாதிரி இருக்கு. உங்க மாமாவா? மாமா ஒன் நைஸ் காணோம். ஒன் நைஸ். ஏய் தூங்குறாப்ல மாமா. ஏய் பாயா டேய் ஆத்தோல ஏர்வடிச்சு. அடியே மகிழே உனக்காக தான் பிறந்தேன். ஹரிச்சந்திரா. அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தேன். அழகா நானும் உலகத்தையே மறந்தேன். கத்தரிப்பு தாவணி அழகான சொல்லுது மனசு கூட்டித்தான் நல்வர சொல்லுது. பேரோடு நான் சாஞ்சே நானும் ஏதோ இப்ப என்ன காரணம்
சரி. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலப்பாக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, காவலப்பாருன்னு சொல்லுவார். சரி. காவல் முக்கியம் இல்லை, அப்புறம் என்ன முக்கியம்? காதல் தான் முக்கியம். காதல். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சம்பளம் கொடுத்துட்டாங்களா பேவன்? அந்த இதுலடா. அப்புறம் சம்பளம் பணமா வாங்க முடியாது. நீதான் முக்கியமான நம்ம விஷயம் இப்பவே முடிச்சிட்டு போனாலும் அவங்க பணம் கொடுத்துருவா. அது சரி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னே? லேடிஸ் விஷயம். தெரியும், நீ லேடிஸ்ல மோசமா. அது இல்லடா. எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. ஆமா சொன்னாங்க. பொண்ணே கிடைக்காம இருந்து எனக்கு இன்னைக்கு தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை இந்த ஊர்ல இந்த கூட்டத்துல இருக்கு. இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லு. இந்த கூட்டத்துல இருக்கு. கூட்டம்லாம் போயிருச்சுனே. அவ வரப்போறா. சரி. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை. சரி. அந்த பொம்பளை பிள்ளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. பார்க்காம அக்கா உங்க நாத்தனா வரப்போறா. அண்ணே தேடி அலைஞ்ச தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் தூத்துக்குடி கொத்தனார் வச்சிருந்தாரு. என்ன சொல்ற? அந்த பிள்ளைய வளர்த்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல இருக்கா. இதுவரை அந்த பிள்ளைய நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. அண்ணே பார்க்காம எப்படிண்ணே காதல்? ஐயோ, எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு. சரி சரி சரி. நேத்தோட வீடியோ கால் பண்ணி போனை கட் பண்ணி விட்டுட்டா. ஐயா பையன் எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அவ்வளவு அடக்கமான பொண்ணு. அவங்க பேரு என்னாச்சும் கேட்டீங்களா இல்லையா? அவ பேருன்னு தெரியுமா? என்ன பேரு? சப்பு. ஏன்டா சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? ஏனே நீ வேற. அவ பேரு சப்பு. எனக்கு வீட்டுல வந்துருச்சு. இப்ப இன்னொருத்தி வந்தால அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு சூப்பு. நல்லா சூப்புவாளா? இப்போ வர என் சப்பு. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் குழந்தையா? உங்களுக்கெல்லாம் நாட்டு வருங்க. அவளை உட்கார சொல்லுனே. எந்திரிக்க விட மாட்டேன். நாடா போட்ட போது நீங்க போயிட்டு வீட்டில் பாடுங்கம்மா. போங்க. நீ யாரும் உட்காந்து நீ எல்லாரும் எந்திரிச்சு போங்க. செல்லுங்க போங்க. நாங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கேன் கிட்ட. நாங்கள் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் வரப்போறா. அவளை கூப்பிட்டேன். அன்னைக்கு தான் அவளை முதல்ல பார்க்க போறேன். என்ன நீ சொல்ற? என்னண்ணே என்ன சிரிக்கிறீங்க? எல்லாரும் கத்துறாங்க, ஒன்றும் புரியல. என்ன ஒண்ணுமே புரியல. ஏன்னு சிரிக்கிறீங்க? அப்படி ஒன்றும் நான் காமெடியா பேசல. தண்ணி கோடை எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. அடி சந்தன கொளத்துன்னு நான் சந்திச்சாலுமானே. அடி மகராச மல்லிகை போது கொஞ்சம் மழை இருக்கு. தண்ணி கருத்திருச்சு. ஹாய் இருந்துட்டேன். ஐயோ அம்புட்டு வந்தலேருந்து பீக்காது தானா? உங்களை நீங்க ஹாய் இருந்தே கேட்கல. உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு சப்பா. ஹலோ, உங்களுக்கு தான் கேட்குறேன். இல்லை, நான் கட்டிக்க போற பொண்ணுடைய அத்தையா? இல்ல அந்த பிள்ளையோட மாமியாவா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு என்னன்னு சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஏன் மனசு வந்து அழுகிற மாதிரி? வெக்கமா? நானே வருத்தத்தில் இருக்கேன், வெக்கத்தில் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு சப்பு. ஐயோ வந்து விட்டதா அப்பனே? பாம்பு கடிச்சிருச்சு. உன்னை கடிக்க இந்த பாம்புக்கு எப்படி மனது வந்தது? ஐயா, அது ஹரிச்சந்திரா நாடகம். இது நோட்டீஸ்ல வள்ளிரமணம் போட்டிருக்கு. போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். உப்பாதி வைக்கப்படாது. எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ நான் 1000 தவு தவுனாலும் மேடை அதோடு இருக்கும். நீ தவி மேடை உடச்சு போட்டுறாத. மேடைக்கு கேராம ஆதாரம் கட்டணும். அடியே சப்பு, போடி வாடின்னு பேசாதீங்க. ஏன்
என்ன கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய போடி வாரின்னு பேசப்படானா ஏன்னு கேக்குறேன். யாரை கட்டிக்கிற போறீங்க? நீங்க தான் என் ஹவுஸ் ஓன்றம்மா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. லூசு முண்டை ஆளை உடிக்க தெரிஞ்சு. கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லன்னு சொல்லாத. நீ இல்லாம என்ன ஒரு நாளும் என்னால வாழ முடியாது. அப்படி சொல்லாதீங்க. அடியே சப்பு, நீ வந்து சப்புனாத்தே. ஐயோ, நீ வந்து என் வீட்டில் இருந்தாத்தே. போடி வாடின்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஆனா எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் சொன்னா கேட்கவே. பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அவங்களுக்கு தெரியும், இந்த ஊருக்காரனுக்கு தெரியும். நல்ல மாப்பிள்ளை இல்லை அவங்க நினைக்கல. நகை வைக்கிற உலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு வாக்குறாங்க. நகை நடிப்பா, நகை பொருளாக நகை பணம் வரும் போகும், நகை வரும் போகும். ஒரு பவுனு 1500 விற்கிறாங்க. இந்த அண்ணன் கையில் செயின் போட்டுக்கிறேன். ஒரு பவன் 1500 விற்கிறாங்க. இப்போ 50 ரூபா குறைச்சிருக்காங்க ஆடி பெருக்குக்கு. ஒரு பவன் 1500. நீ நகை கடைக்கு போனேன், விளாத்தி குளம் கவரிங் கடைக்கு போனேடா விசாரிப்பாட. ஏய் மரியாதையா பேசுறி. 1.5 லட்ச ரூபா அதுக்கிட்டு இருக்கு. 1500 காணா ஒருத்தனை கூட போயிட்டாங்க நகை எடுக்க. போயிட்டாங்களா? 1500 ரூபாய்க்கு தான் 1.5 லட்ச ரூபா அதுக்கிட்டு இருக்கு. 1500 லட்சம்னா செயின் அடை வச்சிருக்கேன். எப்போ திருப்பூர்னு தெரியல ஐயா. அடியே நான் ஏன் கல்யாணத்தில் உழட்டுறேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல. நீங்க அப்படி இல்லை. என்ன லட்சியத்தோட வாழ்றீங்க? பிறந்துட்டோம். ஒரு பட்ட படிப்பா படிச்சுட்டு ஜோரா கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா கல்வி முக்கியம். இந்த காலத்தில் மண்டை உள்ள ஓட்டா அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். ஆனால் படிக்கிறவங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? என்னடி பெரிய காசு. 500 ரூபா செலவுனாலும் பரவாயில்ல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். ஆமா 500 ரூபா செலவுனாலும் பரவாயில்ல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். ஒன்னாப்பு படிக்க வரைக்கும் 1 லட்ச ரூபா செலவழிக்குது வருஷத்துக்கு. ஒரு 500 ரூபா செலவழிச்சு என்னை படிக்க வைக்கிறாரா? என்ன 500 ரூபா காசு இல்லையா? 500 ரூபா காசு செலவேடு கூட வாங்க முடியாதா கண்டால் மேனே? அப்படி சொல்லாடி. அட்மிஷனே கிடக்காது. 500 ரூபா செலவழிச்சு நீங்க நினைக்கிறது தான் தவறு. அரசு பள்ளியில் படித்த பிள்ளையத்தான் நல்லா இருக்குங்க. 1 லட்சம் கட்டி என் ஒழுங்காக படிச்சிருக்கான்னு சொல்லு. அது பந்தாவுக்கு வாழ்றது. அரசு வேலை கிடைக்கணும். அரசு இப்போ கல்வி நடத்துறாங்கன்னா எதுக்கு? பள்ளிக்கூடம் நல்லா படித்து பெரிய அளவுன்னு நடத்துறாங்க. ஐயா, அரசு பள்ளியில் படித்தா நல்லா படிக்கலாம். அரசு பள்ளியில் படித்தா எங்கே வேலை கிடைக்குது? அதே மாதிரி அரசு பிராந்தி கடை வச்சுருக்காங்களா? படிக்கிறது எதுக்கு? நல்லா பிள்ளையெல்லாம் படிச்சு நல்லா இருக்கணும்னு இப்போ பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. அரசு பிராந்தி கடை வச்சிருக்காங்க. எல்லாரும் குடிச்சு குட்டியாச்சிரா பொண்ணு வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் எதுக்கு வச்சிருக்காங்க? நல்லா பிள்ளையெல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆளான்னு. பள்ளிக்கூடம் போய் அவங்களா தானே சேர்க்க சொல்றாங்க. யாராவது பள்ளிக்கூடம் வந்து சேருங்கன்றாங்களா? அது இல்ல, பிராந்தி கடை அது வாட்டுக்கு இருந்தா இவங்க வாட்டுக்கு இருக்கணும் தானே. யாரு உங்களை வாங்கி குடிக்க சொன்னாங்களா? யாராவது வாங்கி குடிக்க சொன்னாங்களா? நீங்க கொழுப்படுத்து போய் வாங்கி குடிச்சு போட்டு கடைக்காரர்களை எது குறை சொல்றீங்க? கரெக்டான பேச்சு. வாங்கி குடிக்கிறது நம்மளுடைய தப்பு. நீ கைதட்டால போல அம்புட்டு பிராந்தி குடிக்கிறது. அது நான் சொல்றது உண்மை. வாங்கி குடிக்கிறது கடை கைதட்டினா அவ்வளவு தேவையா? கடை வச்சிருக்காங்க. சரி, நீங்க படிக்கிறோம்ங்கறீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க அது சொல்லு. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட பசுமாரில் இருக்கு. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா தூத்துக்குடி டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். பசா எகனை குறுக்கு சாலையில் கூட நிற்காது. அடே சப்பு, நீ கல்யாணம் மட்டும் மாட்டேன்னு சொல்லாத. நான் ஏன் இவ்வளோ கல்யாணத்துக்கு பயந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? எங்கள் ஆத்தா எனக்கு சோறாக்க சொல்லணும். அரைப்படி அரிசி தான் வேக வைப்போம். சரி, அதவே என்னால் வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. ரேணிக்கிறான் பாரு உன் மயன். எங்கள் அண்ணன் மயன் உன் மயன் தானே? எங்கள் அண்ணன் மயன். எனக்கு மருமையன். எனக்கு அரைப்படி அரிசி வேக வச்சு வடித்து இறக்க முடியாது. சரி, ஆனால் ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வேக வைக்கிறேன். அடியே என் உருவந்தேன் அப்படி லோடு இழுக்காது. எங்க லோடு இழுக்காது? எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டிக்கிற பெரிய மண்பானை உள்ள வச்சிருப்பா இருக்கு. வாடி, அது அப்படின்னா உழ வைக்கதான் வேணும். அது மட்டும் இல்லை, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவர். அடியே, ஒரு சல்லின்னு ஒன்று இருந்தால் லோல இருந்தாத்தே அமுக்க முடியும், இல்லைன்னா அமுக்க முடியாது. அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிரும். சரி, வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை முக்கியம். எப்ப கருப்புசாமி சுதர்சனு வாங்கல. வாழ்க்கை முக்கியம். உலகம் இருக்கா என்னாண்ட எனக்கு தெரியலையே. ஓ, ஓம் பிரச்சனை அதோட. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? போராட்டு
கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. உங்க அத்தாச்சி பேர் என்ன தெரியுமா? சப்பு. வாங்க வாங்க வாங்க. சப்பு பேரு அத்தாச்சி. அப்படியாண்ணே? அத்தாச்சி பேர் சப்புடா. நீ என்னடா சப்ப சொல்ற? அண்ணா இந்த உள்ள சூப்பு. அவங்க பேரு சூப்பு. நான் போயிட்டு வரேன். அடியே சப்பு, உன் தங்கச்சி வாரா. எனக்கு தங்கச்சி யாரு? இப்போ வருவா பாரு உன் தங்கச்சி. அவ பேர் என்ன தெரியுமா? சூப்பு. நல்லா சூப்பர். அடியே சூப்பு. மாமா உன்னோட நான் சண்டை. என்ன மாமா என்னோட வாட்சை காணோம்? வாச்சா மயில் முக்கியம். உன்னோட சண்டைங்க வாச்சா காணும். மாமா என் வாட்சை உள்ள காணமே. நீ எனக்கு வேணாம். இனிமே உனக்கு எனக்கு அண்ணே, செட் ஆகாது. வேணாமா? இது யாரு அது யாருண்ணே? தம்பி இவங்க சப்பு இவங்க சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பா. மாமா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இனிமே நீ எனக்கு வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. உனக்கு எனக்கு சாதகம் சரியில்லை. டேய் அப்பதான் நாடா சாதகம் சரியில்லை. என்னாச்சு மாமா? இப்படி கத்துனா மாமா யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட தனியா நீ பேசிக்கிட்டு எனக்கு வேணாம். நான் வேணாம்னா உனக்கு எவ இருக்கா? எனக்குன்னு ஒருத்தி. அவ வந்து பெரிய பியூட்டிஃபுல் கேர்ள். பியூட்டிஃபுல்லா படிச்சிருக்கா. யார் அவ? அவ யாரு தெரியுமா? எவ? அவ பேர் என்ன தெரியும்? என்ன பேரு? சப்பு. நீ ஆண்டி வாந்தி எடுக்கிற. நீ அப்புறம் சப்பலாம். அவளுக்கா எங்க மாமா அவ? அவ பேரு சப்பு. நினைச்சு பாக்குறா எப்படி சப்புனா எப்படி இருக்கும். மாமா நீ அவளை காட்டு. எங்க அவ? எங்க ஹவுஸ் ஓன்றம்மா. யார் இந்த அம்மாச்சி? அம்மாச்சி நான் கேக்குறேன். மரியாதையா நடந்துக்கடி. இவளை பார்த்தா முதல்ல சப்ப தோணுமா? யாருக்காவது சப்ப தோணுமா? இல்ல அவ பேரு சப்பு. போயிடுறா குந்தாணி போல மரியாதை. ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ பொம்பளை. வீட்டை கட்டவளை. ஏய் நீ எல்லாம் முதல்ல பொம்பளையா? பொம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கும். நீ என்ன பொம்பளை மாதிரியா இருக்க? ஏய் உனக்கு ரசனை இல்லையாடா? முட்டா மரியாதை இல்லாம தான் பேசுவேன். கிளவி மாதிரி இருக்கிற. ஏய் மறுபடி சப்பு சப்புக்காத. அவளை பார்த்தா உனக்கு சப்ப தோணுதா? பேசாம இருடாரே. இந்த பேர் தான் நல்லா இருக்கு. அங்க இருந்து வந்துட்டா என்ன பாரு எவட்ட இதையும் பாரு. நீ அச்சமில்லாம இச்சமில்லாம இருக்கிற. அச்சமில்லாம நீங்க பொத்துமில்லாம. ஏய் கேரு பொம்பளை ஒழுங்கா அடக்க ஒழுங்கா இருக்கடா. நீ மொத பொம்பளை மதிய பேசுற. ஏய் ஊர்ல போறியா? ஏய் சப்ப அடிக்க அடியே. ஏ ஊர்ல போறாளா? ஏய் அதான் பாரு உனக்கு தகுந்த மாதிரி ஆளதான் முடிச்சிருக்கிற. சரியா? பயலெல்லாம் சும்மா இருக்க. வயசு பயலெல்லாம் சும்மா இருக்காங்க. நீ பாத்தியா? நீ உனக்கு ஏத்தனாப்ல போய் பிடிக்கிற பாரு. ஏய் அது என்ன வெயிலுக்கு வந்த வேனை கட்டி மாதிரி இருக்கே. போய்யா குடிமா. அடியே ஏற்கனவே நீ தீ குளிச்ச மாதிரி தான் இருக்க. ஏய் இது என்ன வெயிலுக்கு வந்த வேனை கட்டி மாதிரி இருக்குது? என்னது? நீ போய் வாழை மரத்துல போய் ஏறு. நீ போய் வேப்ப மரத்துல போய். ஏய் கால உடைச்சிருவேன். ஏய் இருடா. அது காலம். அது காலா முதல்ல? காலெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். இதெல்லாம் கறி கட்ட பாப்போம். ஆமா இப்படி நான் காட்டணும். இப்படி காட்டணும். ஏய் அப்படி நான் எப்படி காட்டுறது? ஏய் நீ மொத பொம்பளையா பூலாதேவியா? பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சண்டை ஓடுறாடி. அடியே சூப்பு. சப்பு மரியாதை வெட்டி போறோம். ஏய் நான் கால்ல ஒருத்தலாய், கையில ஒருத்தலாய், மண்டையில ஒருத்தலாய். அதுலதான் குறைச்ச. ஏய் அதுலதான் குறைச்ச. மொத பொம்பளை லட்சே. இவ என்னடா பூச்சி? இவளே ஏய் இருடா. ஏய் சாரி இரு. போனா போது வந்தா நான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீலாம்
உன் லட்சணம் எனக்கு தெரியாது. உன் லட்சணத்தை அப்படியே புட்டு புட்டு வைப்பேன். தூத்துக்குடி மாவட்டத்துல அப்படியே வித்துட்டு வந்து நான் அப்படியே அடிக்க அடிக்க உன் லட்சணத்தை பரப்பி விட்டு போயிருவேன். தெரியாதாக்கு விளாத்தியோட சந்தைக்குள்ள விடிய கால நேரத்துல இந்த மாதிரி 15 வருஷம் பெட்டிக்காரனை வச்சிருந்தவ. நீ வெறும் 20 வருஷமா ஆல்ரவுண்ட் கடை வச்சிருந்தவ தானே. நீ 7 வருஷம் ஏய் ஆல்ரவுண்ட் கார்ல வச்சிருந்து நீ இந்த சைடுல நின்னு இப்படி சொல்லுவீங்க இதானா? நீ மிருதகார வச்சிருந்த ஏன் நீ தாளக்கார வச்சிருந்த எனக்கு தெரியாது. நீ எல்லாம் பேசாத. ஏய் நீ மூல பேசாதல. இந்த கோயில் பூசாரியே வச்சிருந்த. நீ மைக் செட் கரைய நீ தான் வச்சிருந்தவ. அடியே முதல்ல உங்க 2 பேரை வச்சு நான் தான் இப்ப மறந்து குடிக்கிறேன். ஏய் நீ இரு. அடியே சூப்பு அடியே சப்பு. தங்கச்சி வா. நான் தங்கச்சி எப்ப அவசரப்பட்டு பேசிட்டேன். போச்சுடா. பொம்பளைனா அதான்டா ஒற்றுமை. பெண்கள் பத்தி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. இது என்னது? அது ஒன்னது இல்ல, அது என்னது? அதுதான் சப்பு. அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்க. அவசரப்பட்டு பேசிட்டு சூப்பு. நீ வா வேலையை பாரா. எங்களுக்குள்ள நீ பேர் சப்பு. வா சூப்பு. சப்பு. டேய் வேணாம். 2 பேருக்கு நான் சூப்புறேன். நம்ம என்ன இருந்தாலும் என்னடி சப்பு? இருடி. நம்ம என்ன இருந்தாலும் 2 உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். அது எப்படி குத்த முடியும்? நான் குத்தி காமிக்கிறேன், நீ எதுக்கு சண்டைப்படுற? நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? வாரத்துல 7 நாள் இருக்கு. 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல. ஒரு நாள் விளாத்தியோட ஆஸ்பத்திரி குளுக்க சேர்த்து போட்டான். வாயெல்லாம் பிடிச்சிடு. வாயெல்லாம் அடியே சப்பு. சத்தம் போடுக்கிறாங்க, சண்டை போடுக்கூடாது. வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். தங்கச்சி வருது சூப்பு சொல்லு சப்பு. அம்மா நீங்க 2 பேருமே சப்புங்க. எதடா டேய்? தங்கச்சி வருது, அமைதியா இருங்க. சத்தப்பட வெள்ளையம்மா. ஐயோ அது கட்டப்பம்பு நாடாமல இவன் வேற சும்மா. தங்கச்சி ஆமா ஏதோ 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 ஒரு மயக்கம். அடி எப்படி 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 வந்தது எனக்கு? இங்கே பாரு கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியுது. இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியுது. கலைந்து விட்டது சொல்வது வெட்கம் என்பது. கண்ணை இழுத்து என்னம்மா நீ பாடு. அம்மா நீ என்ன பாடு? கண்கள் பட்டதும் என்ன படிக்கிறாங்க? நினைப்பு வந்தது, முதுகு பின்னால நினைப்பு வந்ததும் கரப்பு வந்ததா. வள்ளியம்மா சொல்ற இவங்க யாருன்னு அப்படி சொல்லாத. நினைச்சிருக்கணும். அந்த மேடம் யாருங்க? அவங்க யாரு? அவங்க தான் நம்ம ஹவுஸ் ஓனரம்மா. ஹவுஸ் ஓனரம்மா. ஓனரம்மாவா? ஓனரம்மா சப்புமா. அம்மா ஐயா காண்டி சூப்பு அம்மா மறந்து போய் இருக்கிறாங்க. அம்மா அவ பேர் சப்புமா. அவங்க தான் ஐயா அம்மா மறந்து போய் இருக்கு. இப்ப என்னது உங்க அண்ணி யாரடி நீ? மோகினி. மோகினி உள்ள நாகினி உள்ள. யாரடி நீ? நான் தான் உங்க நாத்தனா. எப்படி நாத்தனவாகும்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். என்ன ஏத்துனாரு? அம்மா நாத்துனா நான் தாலிக்கேர் ஏத்துனா நாத்துனா. ஏத்துனீங்களா? எங்க ஏத்த முடியும்? எங்க இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? அப்ப மஞ்ச கயிறு ஏத்தவே இல்லையா? உட்காந்து குண்டியா அடியே அடியே சப்பு. இங்க வா. நீங்க இவங்க ஆள் அழகா இருக்காங்க. எதை பார்த்து ஆசை வச்சியா? யாரு இவங்க? என்னம்மா அழகு? கால் அழகா,
இல்ல கையழகா எதை பார்த்து ஆசை வச்சாருங்க அண்ணன் உங்களை? இதை பார்த்து. எதா? புடவை பார்த்து. ஏய் பொம்பளை பிள்ளைனா முதல் அடக்க ஒடுக்கம் முக்கியம் வேணும். அடக்கமான பொம்பளை சுடுகாட்டில் போய் பாருங்க. நான் அதை சொல்லல. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை பேன் வாக்குற வேலை. முகரே பாரு மாறாப்ப எடுத்து மேல போடு. ஏய் ஓயாத வேலை. டேடி மாறாப்ப எடுத்து மேல போடு. மாறாப்ப எடுத்து மேல போடு. எது எடுத்து போடுவேன். என்னடி தெரியுது இருக்குற? ஏய் அவளுக்கு மாறாப்பனா என்ன தெரியலையாமா? அப்படினா என்னன்னு தெரியலையா? தங்கச்சி அப்பா வந்து நம்ம கண்ணு கருத்துமா காவல பாக்க சொல்லு. பறவை விரட்டுமா? போடுங்க. ஆளோளம் 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 ஆளோளமே ஆளோளம் கழுத எவ்வளவு தாய்மார்கள் பெரியவங்களும் முன்னால உட்காந்து எனக்கு பொம்பளை மாதிரி இதை எடுத்து மேலே வருவீங்க. ஓ அசிங்கப்படுத்துறிய என் மொண்டாட்டி சப்புன்னா 4 பேர் என்னைய சப்புன்னு சொல்லி திட்ட மாட்டாங்களா? மேலே ஓடு. ஐயோ ஏய் அதே நினைப்பு அதை எடுத்து தோல்ல ஓடுறீ. ஏண்டி ஓந்தால ஓடுற இங்க ஓடுது போடுற ஓன் கால்ல பாரு அடியே இடுப்புல சுத்து இடுப்புல சுத்தி ஏய் சுத்தி போடல டேய் சுத்தி போடவா? என்ன சுத்தி? அடியே சப்பு இடுப்ப சுத்தி போடு. அதான் சூடு வருங்க. ஏய் கொளுத்து விட்ற வேண்டியத உன்னைய அதை ஏய் இதை எடுத்து இடுப்புல சொருகு. இடுப்புல சொருவு. நல்லா உள்ள இருக்கு நல்லா சொல்லி விடு. பலவலங்கது பலவலங்கது. தேவையா? சட்டுக்கு நெஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். குஞ்சு கிழிஞ்சிருச்சு. ஏய் பொம்பளையாளு ஏய் இது தேவையா உனக்கு? ஏய் சப்பு. பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். பூரா கழட்டி விட்டுருமா? ஏய் இது கட்டு. இது என்ன சொல்லு? ஆட்டி என்னடி? சொல்லு. ஏய் எங்கன சொல்லுங்க? சைடுல சொல்லுல. உங்களுக்கு சொல்லுங்க தெரியுமா? ஏய் அவன் சொருக தெரியாம இருப்பாவா? ஏய் நான் அவர சொல்லுங்க சொல்லுடா. யாரு? வர. அவனவா? அவன் அவதார் போய் அவுக்கு சொன்னா வேகமா. ஏய் அசிங்கப்படுத்தாடி. ஏய் என்னடி? சுத்திமா அவளுக்கு. உனக்கு சொல்ல தெரியுமா? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? அது சொருகு போதே சுத்தமா இருக்கு. உனக்கு பொம்பளை பிள்ளைன்னா கூச்சம் இருக்கணும். எனக்கு அக்கா விட மாட்டேன். வயிறு உள்ள போகுது. வயிறு உளுந்துல. கைய தூக்குடி. கைய தூக்கு. ஏய் சொருகையில கையை தூக்க முடியாது. சொருகையில கைய வாது போ. இல்ல இவன் என்ன புதுசா சொல்றா? ஏய் அசிங்கமா பேசணும் வாயை கிழிச்சிருவேன். இங்க வாவே. இது இந்த உங்க ஊர்ல அசிங்கமா? இப்ப நீதான் சொருகணும்ட. கையேறு. கைய தூக்குடி. தூக்கு கைய. ஐயா தூக்கத்துனா தூக்குடி. நல்லா தூக்கு கைய. தூக்கு சப்பு. ஏய் ஏய் அம்மா தூக்குறதுனா நீ சூப்பு. ஏய் இவ்வளவு நேரமா? உன் பேரு சூப்பு தான். தூக்க சொல்லி இவ்வளவு நேரமா சொருகிறதுக்கு ஆகுறது? வண்டி வர ஏய் ஜோடி என்ன சுத்துறேன் ஜோடி. கை அம்மா கையை கீழே விடுங்க. கைய கீழ போட்டுரு. என்னவோ வாயிலா வந்தால் மாதிரி. என்னடா அது? நம்ம ஊருக்கு நேரு மாமா வந்திருக்காரு. ஜோட கை தட்டுங்க. நாளை காலை சரியாக 10 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். ஏய் ஏய் அதெல்லாம் சரி. ஏய் சிலத்தர்களை இது என்னடா? ஏய் இது என்னடா இது? இதாம்மா சிலைக்கு ரிமோட்டு. பிடிச்சிருமா? பாருங்க சின்ன சின்ன சிட்டுக்கல ஆடதன்னு பாட்டு எல்லாரும் நாடா எப்படி நடந்துகிட்டு இருக்கு? போடா. ஏய், கேன என்னடி போற பண்ணிருக்க? போத்திட்டு ஏய் என்னடி?
ஏய் நீங்க எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அடி என்னடி உனக்கு பிரச்சனை சொல்லு. நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. ஆமா நீங்க 2 பேரும் தான் ஆட சொல்றேன் உங்களை. நீங்களா கட்டி பிடிச்சிட்டு நீங்க கட்டி பிடிச்சு ஆடுங்க. கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னியா? நீ ஒரு தகச்சி கட்டி பிடிச்சுக்க. நான் ஏன்னா ஏய் கொண்டு விட மாட்டேன். நீ வந்து அவங்க கட்டி பிடிச்சுக்க. ஏன் இங்க வாடி. நீ என்ன சொல்ற? இல்ல அவள மாதிரி என்னையும் கட்டி பிடிங்க. கட்டி பிடிச்சு ஆடணுமா? சின்ன சின்ன சிட்டிக்கல நீங்க ஆடுங்க. வா கார்த்தி நம்ம 2 பேரும் பிடிச்சுக்குவோம். சரிம்மா தங்கச்சி நான் மேல நின்னு பாக்குறேன். ஆமா காரியத்துல போய் கீழ நிக்கிறேன். கீழ நின்னு என்ன பாக்குற? நீங்க மேல அம்மா கீழ நின்னு பாக்கேட வாய ஆன மட்டும் பாத்துறாத. சொல்லாத. அவ குறுக்கழுத்து படிச்சிருக்கா. அவ குறுக்கழுத்து படிச்சிருக்கா. அப்படினா என்னென்ன தெரியும் தெளிவா சொல்லிடுவா. அப்படியா? நான் மேல நின்னு பாக்குறேன், நீங்க கீழ நின்னு காவல் பாருங்க. இதுதான் இப்ப புதுசா உள்ள ஏடிஎம் மிஷின். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? எடுத்துக்காரன் நீ எங்கேயோ பள்ளிக்கூடத்துல அழிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஆனாலும் சோ